ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கலிதாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல அரிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். எங்கனும் தேக்கமே நிறைந்து கிடக்கும் இந்த பரந்த கடலின்கள் உயர்ந்த கற்பாறை போன்ற ஒரு சில மனிதர்களுள் ஞானம் விளைகின்ற சிலர் இதை கேட்டு பயன்பெறுகிறார்கள். இது போன்ற செய்திகள் உடனடியாக பெரிய பலன்களை தருகிறதா அல்லது நீடித்த காலங்களில் தருகிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த ஞான வித்துக்கள் மனதிலே விழுவதுதான் மிக மிக கடினமான செயல். அவ்வாறு இந்த ஞான வித்துக்கள் உள்ளத்திலே விழுந்து விட்டால் ஏதாவது ஒரு பிறவியில் இந்த ஞான வித்துக்கள் நிச்சயமாக முளைக்கும். அதற்கு தக்க காலம் என்ற ஒன்று இறைவன் வைத்திருக்கிறார். பரிபக்குவ காலம் என்று அனைத்திற்கும் இருக்கிறது. அந்த நிலை வரும்போது ஒரு ஜீவனுக்கு இது போன்ற ஞான செய்திகள் காதுகளிலே நுழைந்து மனதிலே ஆழ் மனதிலே சென்று சேரும். அவ்வாறு ஆழ்மனதில் சேர்ந்த அந்த எண்ண வித்துக்கள் ஒரு பிறவியில் நிச்சயமாக உயர்ந்த ஞானத்திற்கு இவர்களை அழைத்து செல்லும். அந்த ஞானம் என்கிற உண்மையான அந்த மின்சார வயரை எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பாக பல சோதனைகளை ஒரு மனிதன் பல பிறவிகளில் சந்தித்த பிறகுதான் அதை நேரடியாக தொட்டு ஸ்பரிசித்து அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய வீரியத்தையும் உணர முடியும். அதுவரை அது பற்றிய செய்திகள் பலவற்றை கேட்டு வைத்திருக்கலாம். அப்படி கேட்டு 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 மனதால் நினைத்து நினைத்து ஒரு காலத்தில் இது எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியமாகிவிடும். ஜோதிட சாஸ்திரம் இந்த பிறவி மறுபிறவி என்று மோட்சம் வரையிலும் இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒரு மனித வாழ்வை பல கோணங்களில் ஆய்ந்து அறிவதற்கு உதவுகிறது. முன்னோர்கள் ஞானிகள் இந்த கலையை பல பகுதிகளுக்கும் பிரித்து எடுத்து சென்று இதனுடைய பயனை அடைந்தார்கள். காண்கின்ற உலக வாழ்விலே மிகப்பெரிய வாழ்வுகள் அரசபோக வாழ்வு வாழக்கூடிய ஜாதகம் எது, நிரந்தர வறுமை வாடும் ஜாதகம் எது, பலகாலம் நோய் கிளைக்கிற ஜாதகங்கள், பல தலைமுறைகளுக்கு அந்த செல்வலட்சுமி நீங்காமலே இருக்கிற ஜாதகங்கள் என்று இந்த
உலக வாழ்வில் கணக்கில்லாத பல அனுபவங்களுக்கு இந்த கிரக நிலைகளே காரணமாக அல்லது ஊடகமாக அமைகிறது. இவை காரணம் என்று சொல்வதை விட பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த விதியை நடத்தி வைக்கின்ற ஒரு செயலை செய்யக்கூடிய எக்ஸிக்யூட்டர் என்ற அமைப்பில் இந்த கிரகங்கள் செயல்படுகிறது. அதற்கு நன்மை செய்யவும் தெரியும், இடையூறுகள் என்று மனிதர்கள் நினைக்கிற செயல்களை செய்வதற்கும் தெரியும். அவைகள் தங்களுடைய உத்தரவை அனுசரித்துத்தான் ஒரு மனிதனுக்கு சுகத்தையோ துக்கத்தையோ உயர்வு தாழ்வுகளையோ வழங்குகிறதே அன்றி தான் இந்த இடத்தில் இருக்கிறோம் அல்லது இந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறோம், இந்த ஆதிபத்தியத்தை பெற்றுவிட்டோம், ஆகவே இவருக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற பொது விதியில் இந்த ஜாதகங்கள் ஒருபோதும் இயங்குவதில்லை. அவ்வாறு அந்த பொது விதியை வைத்து கொண்டு பார்க்கிற காரணத்தால் ஒரு ஜோதிடருக்கு பல உண்மையான விஷயங்கள் புலப்படாமல் போய்விடும். ஒரு மனிதனுடைய நீண்டகால அபியாசமும் தகுதியும் அவன் உதைத்த அந்த பெற்றோர்கள் அந்த கொடி வழி என்று சொல்வார்கள். அதில் ஏதேனும் நல்லவர்கள் இருக்கிறார்களா? ஒரு 21 தலைமுறைகளுக்கு சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்து இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களும் அவனுடைய வாழ்க்கை பயணமும் அமைகிறது. அந்த கிரகங்கள் இவனுடைய பக்குவத்திற்கு ஏற்ப பிரம்மாவின் உத்தரவை செயல்படுத்துகிறது. இதை கண்டு சொல்வதற்கு மிகுந்த நுண்ணறிவும் இறையருளும் நிச்சயமாக தேவை. இதிலே நான் கடந்த சில பதிவுகளிலே கூறியிருப்பேன், அருள் ராசி, பொருள் ராசி, ஆசை ராசி, மோட்ச ராசி என்றெல்லாம் 4 விதமாக இந்த 12 ராசிகளையும் பிரித்திருக்கிறார்கள். அதாவது தர்ம ராசி, இந்த அருள் ராசி என்பது தர்ம ராசி என்று சொல்வதுண்டு. தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று இதை வடமொழியில் கூறுவார்கள். அதை தர்ம ராசி என்றும் பொருள் ராசி என்றும் ஆசை ராசி என்றும் முக்தி அல்லது மோட்ச ராசிகள் என்றும் தமிழில் கூறுவதுண்டு. அதிலே இந்த முக்தி என்ற மோட்சத்தை தருகிற ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகளும் மோக்ஷம் அல்லது விடுதலை அல்லது இறை உணர்வோடு கலந்து விடுதல், இறையருளை பெறுதல் என்ற பல சுப நிகழ்ச்சிகளுக்கு வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கு காரணமாக ஆதாரமாக இந்த 3 ராசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 ராசிகள் சொல்லப்பட்டாலும் தர்ம ராசி என்று சொல்கிற மேஷராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசிகளும் கெடாமல் இருக்க வேண்டும். இது லக்கணத்திற்கு மறைவாக இல்லாமலும் இருக்க வேண்டும். அந்த ராசி அதிபதிகளும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக லக்னாதிபதி என்று சொல்பவர் மறைவில் இல்லாமல் இருக்க வேண்டும். லக்னாதிபதி 6, 8, 12 மறைவது என்பது ஒரு மனிதன் அதிக கடின பிரயாசைக்கு பிறகு அவன் தன்னுடைய இலக்கை அடைவான். அவனுடைய செயல்கள், அதற்கு வருகின்ற வெற்றிகள் மிக மிக கடின உழைப்பிற்கு பிறகே கிடைப்பதாக இருக்கும். உலகியல் நிலையில் லக்னாதிபதி 12 மறைந்தவர்கள்
மிகுந்த பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறார்கள். இவை ஜோதிட சாஸ்திரம் ஒரு நிரந்தர விதியாகவே கூறுகிறது. லக்னாதிபதி மறைவில்லாமல் இருக்க வேண்டும். அதை தவிர இந்த கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி என்பவை லக்னத்திற்கு சுப ஆதிபத்தியத்தோடு இருப்பது தவிரவும் அவையும் லக்கணத்திற்கு மறைவில் இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது பாவ கிரகங்களால் அந்த வீடுகள் சூழப்படாமல் இருக்க வேண்டும். இதை தவிர பிறப்புகளை அறுக்கிற கிரகம் என்று கேது கிரகம் ஒரு மனிதனுக்கு 12ஆம் இடத்தில் அயன சயன போகம் என்று சொல்கிற 12ஆம் இடத்தில் கேது கிரகம் இருக்க வேண்டும். அந்த கேது கிரகத்திற்கு வீடை கொடுத்த கிரகமும் நல்ல நிலையிலிருந்து சுப கிரகங்களுடைய பார்வையில் இருக்க வேண்டும். இப்படி பல கணக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மகான்களுடைய ஜாதகம் என்று ஒரு தனி ஆய்வுகளே இருக்கிறது. உலகியலில் பெரிய சக்கரவர்த்தி என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் பரிபூர்ண ஞானத்தை அடைகிறவர்களுடைய ஜாதகம் என்பதையும் இந்த ஜோதிட உலகம் ஆய்வு செய்து வைத்திருக்கிறது. இதை நாமும் நம்முடைய வாழ்வில் ஆய்வு செய்யும் போது அநேகமாக இவைகள் சரியாகவே வருகிறது. அதிலும் குறிப்பாக ராகு கேதுக்கள் ரிஷப ராசியில் ராகுவும் விருச்சிக ராசியில் கேதுவும், அல்லது விருச்சிக ராசியில் ராகுவும் ரிஷப ராசியில் கேதுவும் இவை பெரும்பாலான ஜாதகங்களில் காணப்படுகிறது. வேறு வேறு காலகட்டங்களில் அவதாரம் செய்து இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்த பல யோகி ஞானிகளுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்தால் ராகு கேதுக்கள் இந்த வீடுகளிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த ராகு கேதுக்களை சுபக்கிரகங்கள் என்று சொல்கிற, குறிப்பாக கேது கிரகத்திற்கு அல்லது கேது கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகத்தை வியாழன் என்கிற கிரகம், குரு என்கிற கிரகம் பார்ப்பது சிறப்பு. இப்படி பல விதங்களில் இந்த ஜாதகங்கள் ஆய்வு செய்து கொண்டே போகலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த ஞான வாழ்வு என்பது ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம். இதில் உண்மை ஞானம் என்று வருவது பல லட்சம் பிறவிகளுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு வாய்க்கிறது. அதுவரையில் இவன் ஒரு சாமானிய நிலை வாழ்க்கையைத்தான் நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருப்பான். மிக உயர்ந்த நிலைகளை பெற முடியாது. இந்த அனித்தியம், கனவு என்று சொல்கிற இந்த மாய வாழ்விலே இவர்களுடைய மனோசஞ்சாரமும் அந்த மனதிற்கு ஏற்ப இந்த உடலும் இழுக்கப்பட்டு மெய்யறிவு என்கிற அந்த 3வது கண்கள் திறக்கப்படாத நிலையில் பார்க்கின்ற உலகம் உண்மை என்று ஏமாந்து மயக்கத்தால் வாழ்கிற ஒரு நிலை அநேக ஜீவ கோடிகளுக்கு இறைவன் வைத்திருக்கிறார். இதில்தான் மிகப்பெரிய வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் இருக்கிறது. இந்த ஞானமாகிய அறிவு பெறுவதற்கு, அது கிடைப்பதற்கு பல பிறவிகளில் உழைக்க வேண்டும். அவ்வாறு உழைக்காமல், சிரமங்கள் எதுவுமே படாமல் இந்த உயர்ந்த ஞானம் ஒருபோதும் எவரும் பெற முடியாது.
முன்பே நான் கூறியிருக்கிறேன், அவதார புருஷர்கள் என்று இறைவன் தன்னுடைய ஆற்றலில் ஒரு மிகச்சிறிய ஒரு பகுதியை வைத்து இந்த மண்ணிலே ஊனுடம்பு எடுத்து உலாவி இந்த உலகம் உய்வதற்கு அவர்கள் மூலமாக அவ்வப்பொழுது பல காரியங்களை தர்மஸ்தாபனத்தை செய்து வருகிறார். அது தவிர அதர்மங்கள் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கும். எப்போதும் ஒரு சமச்சீரான நிலை என்பது இந்த உலக வாழ்வில் இருக்காது. பரிணாம வளர்ச்சியில் விலங்குகள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள் என்று அனைத்தும் அவை மானிட நிலைக்கும் உயர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மானிட நிலையிலிருந்து மகான் என்ற நிலைக்கு செல்வது அளவு மிக மிக குறைவு. ஆனால் தவ பயனாலும் அந்த பரிணாம வளர்ச்சியாலும் இந்த மானிட நிலைக்கு பதவி உயர்வு பெற்று வருகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இவர்களுக்கு முந்திய பிறவியினுடைய பதிவுகள் இந்த மானிட தேகம் கிடைத்த பிறகும் அவைகளே அதிகமாக வேலை செய்கிறது. ஒரு சிம்மம் இருக்கிறது என்றால் அந்த சிம்மத்தினுடைய உடம்பில் அது வாழ்ந்த காலங்களில் ஒரு பிறவியோ 4 பிறவியோ சிங்கமாகவோ புலியாகவோ அது வாழ்ந்திருந்தால் அதற்கு இந்த பச்சை ஊன் என்கிற உணர்வும் இரத்த தாகமும் அதற்கு அதிகமாக இருக்கும். பாய்ந்து தாக்குவதும் அந்த மூர்க்கத்தனமான உணர்வும் அவை வாழ்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த மிருகங்களுடைய மனதிலே பதிவாகியிருக்கும். இந்த கூடு மாறி ஒரு உயர்ந்த நிலைக்கு மானிடனாக புதிதாக ஒரு பிறப்பை ஒரு சிங்கமோ அல்லது ஒரு புலியோ எடுக்குமானால் அந்த இயல்பு சிறிதளவு அந்த வாசனை என்று சொல்வார்கள், அது உள்ளத்திலே இருக்கிற காரணத்தால் அந்த குணங்கள் இவர்களுக்கு சற்று வேலை செய்யும். அந்த கொடிய குணங்கள் என்று சொல்கிற அந்த குணங்கள் அவரவருடைய அந்த மானிடனாக பிறந்த அந்த உள்வினை ஜாதகத்தை ஒட்டி இந்த பதிவுகளும் வேலை செய்யும். இப்படி பல விஷயங்கள் இதில் போய்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இதில் ஒரு ஒருமித்த கருத்தை ஒருபோதும் எவரும் எட்டி இப்படித்தான் என்று வரையறுத்து விட முடியாது. என்று நாம் பார்க்க இருப்பது இந்த ஞானத்திற்கு எத்தனை தூரம் எவ்வளவு நெடிய காலங்கள் ஒரு மனிதன் உழைக்க வேண்டும். அதன் பிறகு தன்னிடத்தே உள்ள பொருளை தேடி தேடித்தான் இந்த ஜீவன் அலைகிறான். தான் யார் என்று தேடி தேடித்தான் இவனுடைய பயணம் இருக்கிறது. ஞான பாதைக்குள் வந்த பிறகு அதுவரையிலும் தான் யார் என்று தேடுகிற ஒரு நிலையே ஒரு மனிதனுக்கு இருக்காது. எப்போது தான் யார், தனக்கு தலைவன் யார், நாம் போய் சேர வேண்டிய இடம் எது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற விழிப்புணர்வு எப்போது ஒரு ஜீவனுக்கு வருகிறதோ அப்போதுதான் அவன் இந்த பாடசாலைக்குள் நுழைகிறான். 2 விதமாக பிரித்து கொள்ளலாம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம். இந்த கண்ணில் தெரிகின்ற உலக வாழ்க்கையை உண்மை என்று நம்பி இதற்காக பலவிதமாக வாழ்வு முழுவதுமே இதை செலவழித்து வாழ்வது என்பது மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. அரிதாக சிலருக்கே நாம் ஏன் பிறந்தோம், நான் என்பது யார், நமக்கு தலைவன் என்பவர் யார், நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பது என்ன, இந்த மானிட வாழ்வு ஏன் இவ்வாறு போய்கொண்டிருக்கிறது என்று இந்த ஞான ஊற்று ஒரு மனிதனுக்கு நெடிய பிறவிகளுக்கு பிறகுதான் இந்த ஞான சிந்தனைகளே வருகிறது. அதன் பிறகு இவற்றை முறையான ஆட்களோடு கேட்டு அதில் பல குறுக்கு வழிகள், அதாவது சுற்றுப்பாதைகள் நிறைய இருக்கிறது. அது போன்ற விஷயங்களையெல்லாம் நம்பி பல பிறவிகள் அதில் வீணாகி இறுதியாக சரியான பாதையும் கிடைத்து அந்த பாதையில் இவர் நெடுங்காலம் பயணம் செய்து பல அபியாசங்களையும் செய்து
அதன் இறுதியில் இந்த ஞானத்தை இறைவன் வழங்குகிறார். இப்படி இது ஒரு நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை பயணம், பிறவி பயணம். ஒரு வாழ்விலே ஒரு பிறவியிலே இது நடக்கிற வேலை அல்ல. இவை இவ்வாறு இருக்கிற காரணத்தால் நீங்கள் பல ஞான புருஷருடைய வாழ்வை ஒற்று பார்த்தால் அவர்களுடைய இளமை காலங்கள் மிகுந்த துன்பங்களையும் பலவிதமான சோதனைகளையும் பல இன்னல்களை ஒரு 100 பிறவியில் அனுபவிக்கிற துன்பங்களை ஒரு பிறவியில் அனுபவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இந்த ஞான புருஷர்களுக்கு இறைவன் வைக்கிறார். காரணம், அவர்களுடைய வினை விதி குறைந்து போகிறது. அனுபவிக்க வேண்டிய பிறவிகள் குறைந்து போய்விட்டது. வினைகளும் மிக குறைந்து விட்டது. ஆகவே மிச்ச சொச்சம் இருக்கிற அந்த வினைகளை எல்லாம் இவர்கள் அனுபவித்து இந்த மனப்பக்குவத்திற்காக பல துன்பங்களை இறைவன் இவர்களுக்கு இளமையில் வழங்குகிறார். இது ஞானிகள் வாழ்வு பலருக்கு தெரியாது. இந்த ரிஷி மூலம் நதி மூலம் ஆராய முடியாது என்ற அடிப்படையின்படி பலருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை துல்லியமாக யாரும் அறிய முடியாது. செவி வழியாக வந்த செய்திகள் இன்றளவும் உலா வந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியாமல் போன விஷயங்கள் கணக்கில்லாமல் இருக்கும். அவ்வளவு துன்பங்களை அடைந்த பிறகுதான் அவர்கள் ஞானத்தை அடைகிறார்கள். இறைவனும் அந்த அருளை செய்ய தயாராக இருக்கிறார். எளிதாக இவற்றை உடனடியாக ஒரு பிறவியில் பெற்றுவிட்டவர்கள் யாரும் இல்லை. மிகப்பெரிய அவதார புருஷர்கள் என்று சொல்பவர்கள் ஞானத்தில் உயர்ந்த நிலை பெற்றவர்கள். இவர்களுடைய வாழ்விலே ஒரு 30 வயதிற்கு பிறகுதான் ஞானம் என்றிருந்தால் இந்த 30 வயதிற்குள் இவர்கள் பல பல தொல்லைகளை அனுபவிக்கிறார்கள். ஞானம் என்பது பல பிறவிகளில் இவர்கள் கைவர பெற்றிருப்பார்கள். அது பரிபூரணமாவதற்கும் அந்த இறையருள் முழுமையாக கிடைப்பதற்கும் இந்த உலகியல் ஞானங்கள் அனைத்தும் இவர்களுக்கு கைவர பெற்றிருக்க வேண்டும். இங்குள்ள சுகம் துக்கம் நித்தியம் அனித்தியம் என்ற பல விஷயங்கள் இவருடைய மனதிற்கு இறைவனால் விளக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த பாடங்கள் அனைத்தையும் படித்த பிறகு அதான் இறைவனுடைய அருள் வெளிச்சம் என்பது இவர்களுக்கு உதயமாகிறது, ஞானோதயமாகிறது. அதுவரை இருளில்தான் இந்த ஜீவன் வாழ்க்கையை நகர்த்தி செல்கிறது. இருளிலும் வெளியின் பார்வையற்ற ஒரு குழந்தை போல இரு கண்ணிலா செய்போல் என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே இருள், அந்த இருளிலும் கண் பார்வை ஒளி கூட இல்லாத நிலையில் திமிர அஞ்ஞானம் அல்லது கடாந்தகாரம் என்று இதை ஞான நூல்கள் கூறுகிறது. அவ்வளவு கார் இருளில் இந்த ஜீவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு உண்மை என்ற பக்கம் நிச்சயமாக தெரியாமலே கண்கள் மறைக்கப்படுகின்றது. இதை ஞான நூல்கள் என்ன கூறுகிறது என்றால், இது போன்ற அரிதான ஞானங்கள் யாருக்கு கிடைக்கும் என்பதற்கு சில உறுதியான பாடல்கள் இந்த வேதாந்த இந்த சாஸ்திர நுணுக்கங்களில் கூறப்பட்டிருக்கிறது. தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களைத்தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி ஓனெடுத்து உழலும் உயிர்கட்கெல்லாம் உணர்வெளி கொருடாம் வண்ணம் வான் நிலம் திசைகள் மூடும் மழை நிசி இருள் போல் மூடும் என்று இந்த பாடல் கூறுகிறது. யாருக்கு இந்த வெளி திறந்திருக்கும், யாருக்கு இந்த வெளிச்சம் புலப்படும், இந்த உண்மை யாருக்கு அறிய முடியும் என்றால், தான் நிகர் தனக்காம் ஈசன்
தனக்கு மேலாக இணை சொல்லக்கூடிய ஒருவர் இல்லாத இறைவன் தனக்கும், அந்த இறைவனுடைய பெருங்கருணையால் தங்களை தாம் கண்ட ஞானிகள், தங்களை ஆத்மஸ்வரூபமாக தரிசனம் செய்த ஞானிகள், நான் ஆத்மா என்று வாயளவில் சொல்லலாம். அவ்வாறு சொல்பவர்கள் நிறைய பிறவிகளில் அவ்வாறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு பாவனை, பிரம்ம பாவனை, ஆத்ம பாவனை என்று அதை சொல்வதுண்டு. அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்ம என்று சொல்லளவில் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது ஒரு நிலை. நான் ஆத்ம வடிவாக இருக்கிறேன், என்னுடைய வடிவம் இதுதான், இந்த ஓன் உடல் அல்ல, சூக்கும உடலும் அல்ல, அறிவும் ஒளியும் நிரம்பிய அழிவற்ற ஒரு தேகத்தை நான் பெற்றிருக்கிறேன், அதுவே என்னுடைய சுயம் பிரகாசமான உண்மை வடிவம் என்று கண்டுகொண்டவர்களைத்தான் தங்களைத்தாம் கண்ட ஞானிகள் தமையும். இந்த இருவரை தவிர கோணெடுத்து வாழ்கின்ற அனைவருக்கும் இந்த உண்மையை உணர்கின்ற மூன்றாவது வெளி என்று சொல்கிற புருவ நடுவில் இருக்கிற ஆக்ஞா சக்கரம் விழிப்புணர்வு இல்லாமல் அது மூடப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், உணர்விழி குருடாம் வண்ணம், அந்த உணரும் விழி சுத்தமாக பார்வையற்று போய்விடுகிற நிலையில் வான் நிலம் திசைகள் மூடும், மழை நிசி இருள் போல் மூடும். ஒரு மனிதன், நான் மலைப்பகுதிக்கு இளமை முதல் செல்வதுண்டு, அதில் இரவு நேரங்களிலும் இருந்திருக்கிறேன். அதிலும் மழைக்கால இரவுகள் நட்சத்திர வெளிச்சத்தை அப்படியே மறைத்திருக்கும். மேகங்கள் 4 திசைகளையும் மூடியிருக்கும். நட்சத்திர வெளிச்சமும் இருக்காது, தேய்பிறை காலமாக இருக்கும், சந்திர வெளிச்சம் இருக்காது. ஏற்கனவே வனப்பகுதி விரைவாக இருட்டிவிடும், மனதிலே இருள் செறிந்து அடர்ந்திருக்கும், ஊருக்குள்ளே இருப்பதைப் போல இருக்காது. இந்த நிலையில் நிசிகாலம் 12 மணி 1 மணி ஆகிறது. அந்த நேரத்தில் மழை வேறு பிடித்து கொள்ளுகிறது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்றால், வானத்தை மூடி விடுகிறது, 4 திசைகளையும் மூடி மழை பெய்கிறது. இருள் நிசிகாலம் என்பது இன்னும் மேலும் அடர்ந்த இருளை தருகிறது. வான் நிலம் திசைகள் மூடும், மழை நிசி இருள் போல் மூடும். மழைக்கால இரவு எந்த அளவு அடர்ந்த இருளில் இருக்கிறதோ அந்த அளவு இவர்களுடைய வெளியில் வெளிச்சம் என்பது சுத்தமாக இருக்காது. அவ்வாறு இல்லாத காரணத்தால் இந்த முகத்திலே தெரிகின்ற கண்களை மட்டும் வைத்தே இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். முகத்திலே கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திலே கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்று இதற்கு ஞான பாடல்கள் எல்லாம் தெளிவாக கூறுகிறது. இந்த முகக்கண்ணை வைத்தே பார்த்து கொண்டு இருப்பது என்பது உண்மையை விளக்காது. அகமாகிய கண் திறந்தால் இந்த ஞானம் அவர்களுக்கு வெளிப்படுகிறது. இது ஒரு ஏறக்குறைய அரை மணி நேரங்கள் நான் இந்த அடிப்படை விஷயங்களை நெடுங்காலமாக சொல்ல வேண்டும் என்று நான் எண்ணியவற்றை பலமுறை முயன்று முடியாமல் போன இந்த ஆழ்ந்த உண்மைகளை நான் இந்த அதிகாலை வேளையில் பதிவு செய்கிறேன். எத்தனை பேருக்கு இது உதவும் என்பது இப்போது தெரியாவிட்டாலும் நிச்சயமாக உதவும். ஒரு நல்வழியை காட்டும், சரியான பாதையை காட்டும். அதனால்தான் சித்தர்களும் பித்தர்களும் ஒன்று என்று மீண்டும் மீண்டும் இந்த வழக்கு சொல் நிலை பெற்று இருக்கிறது. இவர்களுடைய பார்வையும் சாமானிய மானிடர்களுடைய பார்வையும் முற்றிலும் வேறாக இருக்கும்.
அதனால் இந்த பெருமளவு நிரம்பியிருக்கிற இந்த மாந்தர்கள் இவர்களுடைய செயல்களை புரிந்து கொள்ள முடியாமல், சரியான விளக்கம் கிடைக்காமல், இவர்களை ஒரு பித்தர் என்று முடிவு செய்வதற்கு மிக மிக வசதியாக போய்விடுகிறது. அனுபவத்தில் அதுதான் உண்மை. அதில் அவர்களை குறை கூற முடியாது. அவர்களுடைய பெரும்பான்மையான பார்வைக்கு மாற்றாக இந்த ஞானம் பெற்றவருடைய பார்வையும் செயல்களும் அமைந்து விடுகிறது. புரிந்து கொள்ள முடியாமலும் போய்விடுகிறது. இதன் விளைவாக இவர்கள் சமுதாயத்தில் வேறுபட்டு நிற்கிறார்கள். என்னுடைய வாழ்வில் பல பிறவிகளை நான் கடந்த பிறகுதான் பல பிறவிகளிலும் இந்த ஞானம் சுடர்விட்டு அது ஒரு அரை அடி ஒரு அடி என்று அந்த தீச்சுடரின் வேகம் படிப்படியே உயர்ந்துதான் ஒரு பிறவியில் அது முழுமையாக சுடர்விட்டு பிரகாசிக்கும். அதுவரையில் எண்ணற்ற சோதனைகளை கடந்தே நான் வந்திருக்க முடியும். இந்த பிறவியில் நினைவு தெரிந்த இந்த பிறவியில் என்ன பெற்றிருக்கிறோம் என்பது மிக நன்றாக தெரியும். இதே அளவு கடந்த பிறவிகளில் நாம் பெற்ற அந்த அனுபவங்களும் முக்கியமான அனுபவங்களும் தெள்ளத் தெளிவாக அறிய முடியும். இது போன்ற யோக ஞான விஷயங்கள் ஒரு பிறவியில் வருவதல்ல. பல பிறவியில் இதற்காக முயன்ற அந்த பதிவுகளெல்லாம் நம் மனதில்தான் இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து இணைத்து பார்க்கிற ஒரு நிலை வரும்போதுதான் எத்தனை ஆண்டு காலம் நாம் இதற்காக நாம் உழைத்திருக்கிறோம், வீணாக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் உண்மைகள் நமக்கு புரிய வருகிறது. அண்ணல்தன் வீதி அரசிருப்பாகும் அணிபடையோர் நன்னொரு நாள் ஒன்பதாம் அவர் ஏவலும் நண்ணும் இவ்வூர் துண்ணன் பசிக்கு மடைப்பள்ளியாய் இருந்த சுகமுமெல்லாம் எண்ணிலி காலம் அவமே விடுத்தனம் எண்ணறிதே என்று ஞானிகள் கூறுகிறார்கள். மிகச்சிறந்த அரச வீதியும் சிறந்த உணவுகளும் சிறந்த வாழ்வுகளும் இருந்த போதிலும் இவை இருக்கிறது என்று தெரியாமல் நான் விட்டு வீணாகி கழித்த பிறவிகள் அனந்தம் பிறவிகள் இருக்கிறது. எண்ணிலி காலம் அவமே விடுத்தனம் எண்ணறிதே என்று ஞானம் வந்த பிறகு எண்ணிலாத பிறவிகளில் இந்த உண்மையை நான் பெற முடியாமல் வீணாக்கினேன் என்று பாடுகிறார்கள். இறந்த காலத்து இரங்கல், கடந்த காலத்து இரங்கல் என்று தங்களுடைய பல பிறவிகளை எண்ணி ஞானிகள் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல பிறவி நினைவுகளெல்லாம் மனதிலே வந்து போகிறது. அதில் எத்தனை பிறவிகள் வீணாக கழித்தோம் என்பதும் அவர்களுடைய உள்ளம் நன்றாக உணர்கிறது. இந்த நிலையில் என்னுடைய வாழ்வும் ஆரம்பம் முதல் போராட்டம் நிறைந்தது. அதை நான் ஓரளவு வெளிப்படுத்தி கூறியிருக்கிறேன். ஒரு நிலையில் நான் யோக சாதனை தீவிரமாக செய்து கொண்டிருந்து முழுமை பெற முடியாத நிலையில் என்னுடைய பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் அனைவருமே எனக்கு ஞான பரிபக்குவம் வர வேண்டும் என்ற காரணத்தால் பிறந்தது முதல் என்னோடு சத்துருத்தன்மையோடே பழகினார்கள். அதில் சிலர் மறைந்து போனார்கள், எஞ்சியவர்கள் சிலரே இருக்கிறார்கள், ஜீவித்திருக்கிறார்கள். காரணமில்லாமல் அனைவருமே ஒரு 5 பேருக்கு மேலாக இருந்தவர்கள் காரணமின்றி எனக்கு பலவிதமான இன்னல்களை பிறந்தது முதல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு எப்போது நினைவு தெரிந்ததோ அந்த நினைவு தெரிந்த காலம் முதல் இவர்களுக்கு எனக்கு துன்பம் தருவது எப்படி என்று சிந்திப்பதுதான் தினந்தோறும் இவர்களுடைய முக்கிய பிரதானமான வேலையாக இருந்தது. காலங்கள் 70 ஆண்டுகளுக்கு மேல் போய்விட்டது. இது போன்ற விழிப்புணர்வு
எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு முறைகளெல்லாம் வேறாக இருந்த காலம். பெற்றோர்கள் சொன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும். எதிர்த்து பேசுவதோ அவர்கள் முன்னால் அமர்ந்திருப்பது கூட குற்றம் என்று நினைக்கிற காலம். தந்தை வருகிறார் என்றால் நாற்காலியில் உட்கார முடியாது. ஈசி சேர் இருந்தால் அதில் உட்கார முடியாது. பொதுவாக ஈசி சேரில் சிறிய குழந்தைகளை, பையன்களை உட்கார அனுமதிக்க மாட்டார்கள். பெரியவர்கள் வந்தால் நாற்காலியில் அமர்ந்திருக்க முடியாது, படுத்திருக்க முடியாது. அவர்கள் வந்தால் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பலவித கட்டுப்பாடுகள் எல்லாம் உண்டு. அப்போது இந்த தந்தையினுடைய புதல்வர்கள், என்னை பொறுத்தளவில் நான் உடன் பிறந்தார் என்று எவரையும் கூறுவதில்லை. என்னோடு உடன் பிறந்தது என்பது 96 தத்துவங்கள் இந்த உடம்போடு பிறந்தது. அதனால்தான் ஞானிகள் கூறினார்கள், அண்ணல் தன் வீதி அரசிருப்பாகும் அணிபடையோர் நன்னொரு 4 4 × 9 36 அடிப்படை தத்துவங்கள் இதில் இருக்கிறது. 36, 24 என்று சந்தர்ப்ப சமயத்திற்கு ஏற்ப 96 தத்துவங்கள் தான் இந்த உடம்போடு நம்மோடு பல பிறவிகளாக தொடர்ந்து வருகிறது. என்னோடு பிறந்தவர்கள் அனைவரும் ஒக்கமடிந்தார்கள் என்று ஞானிகள் கூறுவார்கள். ஒக்கமடிந்ததடி ஊடுருவ வெந்ததடி என்றெல்லாம் இந்த அரிய பாடல்கள் ஞானத்தை விளக்குகிறது. அதைப்போல் எனக்கு பல பல பிறவிகள் இருந்தது. பல பல பிறவிகளிலும் ஒரே வயிற்றில் பிறந்திருப்பார்கள். ஒரு ரயிலில் ஒரு கம்பார்ட்மெண்டில் பயணம் செய்தவர்கள்தான் இந்த உடன் பிறந்தவர்கள். இவர்களையெல்லாம் உறுதியான சுற்றம் என்று ஞானம் உணர்ந்தவர்கள் ஒருபோதும் நினைப்பதில்லை. பூர்வ ஜென்ம விட்ட குறையால் நமக்கு சுகதுக்கங்களை வழங்குவதற்கு இறைவன் இவர்களை அனுப்புகிறார். பெற்ற தாயும் தந்தையும் பொய் என்று எண்ணுகிறது ஞான நிலை. தந்தையும் தாயும் தமரும் சந்தை கூட்டம் என்று நினைக்க வேண்டும் என்பதுதான் ஞானத்தினுடைய அடிப்படை. எத்தனையோ தாய் தந்தையர்கள் வந்தார்கள். ஆகவே தந்தை தாயும் கூட நிலையான உறவு அல்ல என்பதே ஞானம். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளெல்லாம் ஏதோ சந்தையில் வந்தவர்கள்தான். தந்தை தாய் தாரம் மகவென்னும் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம். இதில் ஓர் சந்தேகமில்லை. மணி மாட மாளிகை மேடையாதி சதுரங்க சேனையுடன் வந்ததோர் வாழ்வும் ஓர் இந்திரஜால கோலம் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். தந்தை தாய் தாரம் மகவு என்னும் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம். இதிலோர் சந்தேகமில்லை என்பது தெள்ளற விளங்கும் போது ஞானம் அவனுக்கு உதயமாகிறது. ஆகவே இதுபோல என்னுடைய தந்தைக்கு புதல்வர்களாக வாய்த்தவர்கள் என்னுடைய தாயின் கருப்பையில் குடியிருந்தவர்கள் என்றுதான் நான் கூறுவதுண்டு. முன்னும் பின்னுமாக குடியிருந்தவர்கள். இவர்களால் எனக்கு இந்த வாழ்வில் கொஞ்ச நெஞ்சம் இருந்த நிம்மதி, கொஞ்ச நெஞ்சம் இருந்த ஈர்ப்பு, இவை அனைத்தும் அடியோடு எரிந்து சாம்பலானது. காரணம், இளமையில் இவர்கள் கொடுத்த தொல்லை. அனைவரும் பேசி வைத்து என்னுடைய தாயிடம் புகார் தெரிவிப்பார்கள். நான் செய்யாத தவறுகளை செய்ததாக காலையிலே சொல்லிவிடுவார்கள். இன்று இவனுக்கு சிக்கலை இழுத்து விடுவோம் என்று பேசி வைத்தே செய்வார்கள். இது தினந்தோறும் நடக்கிற வேலை. என்னுடைய தாயார் அதை விசாரிப்பார். இவர்கள்தான் காலையிலே திட்டமிட்டிருப்பார்கள். ஒவ்வொருவரிடம் கேட்டால் இதை இவன் தவறு செய்தானா? என்னை பொறுத்தளவில் சற்று முன்கோபம் உடையவனாக, என்னுடைய தாத்தாவினுடைய குணம் அதிகமாக பெற்றவனாக நான் இருந்தேன். விளையாடுகிற பையன்கள் முதல் இந்த என்னுடைய பெற்றோர்களுடைய தவப்புதல்வர்கள் யாராக தவறாக இருந்தால் அவர்களை அடித்து விடுவது நான் செய்த ஒரு தவறு. இது நான் என்றாவது செய்திருந்தால்
இதை பழி வாங்குவதற்கு இவர்களுக்கு வாரத்தில் 3 முறைகள் இதற்கு பழி தீர்ப்பார்கள். செய்யாத தவறை என்மேல் போட்டு இதை இவன் செய்தான் என்பார். என் தாயார் விசாரிப்பார். எல்லோரும் ஆம் என்றே சொல்லுவார்கள். ஆகவே என்னுடைய தாயார் என்ன நினைப்பார் என்றால், எல்லோரும் சேர்ந்து சொல்கிறார்கள், நீ ஒருவன் மட்டும் சொல்வது எப்படி உண்மையாகும் என்று. அவர் ஒரு நீதிபதி நிலையிலிருந்து, அந்த காலங்களில் அவர்கள் அவ்வளவு பகுத்து ஆராயும் தன்மை இல்லை. அவரை பொறுத்த அளவில் 5 பேர் சேர்ந்து ஒன்றை சொல்கிறார்கள், இவர்கள் சதித்திட்டம் செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நான் சொன்னாலும் கூட நம்முடைய ஊழ்வினை அவர்களை அதை நம்பும்படியாக செய்யவில்லை. ஆகவே எனக்கு தண்டனைகள் கிடைக்கும், பலவிதமான துன்பங்கள் ஏற்படும், பல நாள்கள் உணவு கொடுக்க. இவை இறுதியாக என்னுடைய தந்தைக்கு இந்த வழக்கு எடுத்து செல்லப்படும். அவர் உடனடியாக எதை பற்றியும் விசாரிக்க மாட்டார். அவனுக்கு 2 நாள் சாப்பாடு போடாதீர்கள் என்று அவர் தீர்ப்பு எழுதிவிட்டு போய்விடுவார். இவையெல்லாம் நம்முடைய ஞானத்தை வளர்ப்பதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவங்கள். மன்னிப்பு கேட்டால் சாப்பாடு போடு, இல்லாவிட்டால் உணவு கொடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய தந்தையினுடைய இறுதி தீர்ப்பாக இருக்கும். என்னுடைய அம்மா, என்னுடைய தந்தை இவர்கள் மேல் மட்டும் நான் அதிகமான பற்றும் மரியாதையும் வைத்திருந்தேன். பாசம் என்பது இவர்களிடம் மட்டும் இருந்ததே தவிர வேறு எவரிடமும் இந்த பாச உணர்ச்சியை நான் வைத்து கொண்டதில்லை. காரணம், அது மிகப்பெரிய பந்தத்திற்கு வழிவகுத்துவிடும். ஒரு நிலையில் இவைகளும் இவர்களும் பொய் என்றுதான் நான் துறவு மேற்கொண்டேன். அப்போது எந்த நிலை இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து கொள்ளலாம். என்னுடைய தாய் எத்தனை அளவு எனக்கு தண்டனை கொடுத்தாலும் இன்றளவும் அவர் மேல் எனக்கு எந்த விதமான வருத்தங்களும் வந்ததில்லை. காரணம், அவர் கண்ணுக்கு அது நியாயமாக தெரிந்தது. என்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நான் தவறு செய்தேன் என்பதையும், இயல்பிலே நான் ஒரு முன்கோபத்தோடு இருந்த காரணத்தால் நான் தவறு செய்திருப்பேன் என்று அவர்கள் எண்ணுவதற்கு ஹேதுவாக இருந்தது. ஆகவே என்னுடைய தாயார் என்னை தண்டித்தார். நான் தவறான பாதைக்கு போய்விடக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணமே தவிர என்னை கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதில்லை. இப்படி ஒரு பிள்ளை வீணாக போய்விடுவானோ என்ற அச்சத்தின் விளைவாகவே அவர் எனக்கு, என்னுடைய தந்தையின் தூண்டுதலால் இந்த தண்டனைகள் எனக்கு வழங்கப்பட்டது. என் தந்தை இதை பற்றி சிறிதும் கவலை கொள்ள மாட்டார். அவருடைய நிலை அவ்வாறு இருந்தது. இந்த சைக்காலஜி என்றெல்லாம் இப்போது குழந்தை வளர்ப்பதற்கு என்றெல்லாம் பயிற்சிகள் இருக்கிறது. அதுபோலெல்லாம் அப்போது பெற்றோர்களிடம் எதையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் இதை பற்றி கவலைப்பட மாட்டார். சாப்பிட்டானா என்பதை பற்றியும் கவலை. என் தாயார் சொல்லுவார், நீ தவறு செய்யவில்லை என்றால் மன்னிப்பு கேடு, கேட்ட பிறகு நான் சாப்பாடு தருகிறேன். நான் இதில் வைராக்கியமாக இருந்து விடுவேன். நான் தவறு செய்யவில்லை, மன்னிப்பு கேட்கப் போவதில்லை. அவ்வாறு 1 நாள் 2 நாளெல்லாம் கழியும். இறுதி வரை நான் என்னுடைய பிடிவாதத்தில் தளர்வதில்லை. தவறு செய்தால்தான் மன்னிப்பு கேட்பேனே தவிர செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருப்பேன். மரத்திலே கட்டி வைப்பார்கள், பல அவமானங்களை எல்லாம் தருவார்கள், உணவில்லாமல் போடுவார்கள். அனைவரும் உணவு உண்டால் எனக்கு ஒருவனுக்கு மட்டும் உணவில்லாமல் இருக்கும். அனைவரும் கூடி ஒன்றாக உண்ணுவார்கள். எந்த தவறும் செய்யாத நான் மன்னிப்பு கேட்டு இந்த உணவை உண்பதா என்று வெறும் பச்சை தண்ணீரை கொடுத்து குடித்து பல நாள்கள் கழித்திருக்கிறேன். இப்படி என்னுடைய இளமை காலம் எண்ணி பார்த்தால் நெஞ்சத்தை ரணமாக்குகிற அனைத்து செயல்களும் 12, 13 வயதிற்குள்ளாக இத்தனை செயல்களும் 6 வயதில் நன்றாக நினைவு எனக்கு தெரியும். அது முதல்
என்னுடைய இளமை காலம் ஒரு சித்திரவதை சிறைக்கூடம் போல்தான் இருந்தது. இது தவிர என் தந்தை வீட்டை விட்டு எங்காவது மாடு மேய்க்கச் செல் என்று கூறுவார். காரணம், அவருடைய புத்திரர்கள் தவப்புத்திரர்கள். அவர்கள் பொய்யும் புரட்டும் சேர்ந்து என் மேல் சொல்லுகிற பழிச்சொற்களால் நானும் கல்வியில் அதிகம் ஈடுபாடில்லாமல் இருந்தேன். ஞான கல்வி என்று வந்த பிறகு இந்த ஊனக்கல்வியில் அவ்வாறு ஈடுபாடு இல்லை. இதை காரணமாக வைத்து மார்க்கு குறைந்து விட்டது என்று என்னவோ மிகப்பெரிய ஒரு உலகில் நான் உயர்ந்த நிலை அடைந்து விடப் போகிறேன் என்று விவரமில்லாமல் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது. இதனால் எதிரியினுடைய மனம் எந்த அளவு புண்ணாகும் என்பதெல்லாம் நுட்பமாக அறிகின்ற நிலை அவர்களுக்கு அப்போது இல்லை. எங்காவது மாடு மேய்க்கச் செல் அல்லது வீட்டை விட்டு ஓடிவிடு என்று 7-8 வயதுகளிலே எனக்கு தந்தை எனக்கு ஆசி வழங்குவது இப்படித்தான். வீட்டை விட்டு ஓடு, இல்லாவிட்டால் மாடு மேய்த்து கொண்டு பிழை என்று சொல்வார். அவருடைய தந்தை, பெரியப்பன், சிற்றப்பன் என்று அவர்கள் இருந்தவர்களெல்லாம் மூர்க்கர்களாக, முரடர்களாக, ஒரு சிற்றரசிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்திருந்தவர்கள். இவர்களெல்லாம் பணிந்து பயந்து வாழ்ந்திருந்தால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது. ஆகவே அவர்களெல்லாம் போராட்டக்காரர்களாகவும் மிகுந்த வெப்பம் நிறைந்த மனிதர்களாகவும் உணர்ச்சி வயப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். இது பாரம்பரிய குணத்திற்கு நான் ஒன்றும் செய்வதற்கில்லை. அவருடைய தகப்பனுடைய குணம்தான் எனக்கு வந்திருக்கிறது. ஆனால் இவருக்கு மட்டும் சற்று மாறுபட்ட குணம் இருந்திருக்கிறது. என்னுடைய பெரியப்பா, சித்தப்பா போன்றவர்களுக்கெல்லாம் அது போன்ற குணங்கள் இல்லை. அவர்கள் அனைவருமே முன் சட்டென்று அவர்கள் உணர்ச்சி வயப்படுவார்கள். எதற்கும் அச்சம் என்பது அவர்களிடம் இருக்காது. இப்படி அந்த வாழ்வு போய்விருக்கிறது. இதுபோல மரபு குணங்கள் என்று வந்த காரணத்தாலும் ஜாதக அமைப்பாலும் முன்ஜென்ம தொடர்பாலும் என்னுடைய செயல்கள் நடந்து கொண்டிருந்தால் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல், மனதினுடைய நிலை தெரிந்து கொள்ளாமல் இது போன்ற பல துன்பங்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பார்கள். நான் பல காலம் நினைத்ததுண்டு, இவர்களிடம் இவ்வாறு மானமிழந்து மதியிழந்து ஒருவாய் உணவுக்கு உண்பதை விட காடுகளிலே சென்று பிழைத்து விடுவது மேல் என்று என்னுடைய 8 வயதுகளிலே நான் எண்ணுகிற நிலை இருந்தது. இந்த துருவன் என்பது, துருவ சரித்திரம் என்பதை பலர் தெரிந்திருக்கலாம். அதுபோன்ற நிலைகளுக்கெல்லாம் காட்டிலே சென்று பிழைத்து கொள்ளலாம், நாராயணனுடைய மந்திரத்தை ஜபம் செய்து காட்டிலே வாழ்ந்து விடலாம் என்று பல இரவுகள் நான் தூங்காமல் சிந்தித்ததும் உண்டு. ஏன் இவற்றையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஞானம் பெறுவதற்குள் ஒரு மனிதன் பல பிறவிகளில் இது ஒரு பிறவி அனுபவம். இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் பலவிதமான இன்னல்களையும் இடர்களையும் கடந்த பிறகுதான் இந்த ஞானமாகிய வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சுலபத்தில் எவரும் இந்த அருள் நிலையை எட்டிவிட முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடியார்கள், ஞானிகள், தபோதனர்கள், ஞானிகள் பலர் இருந்தாலும் என் வாழ்வில் நடந்த அனுபவத்தை என் வாயினால் நான் தெரிவிப்பது என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். எந்த காரணத்தால் இவற்றை தெரிவிக்கிறேன்? என்னை பொறுத்தளவில் இரகசியம், பரசியம் என்றெல்லாம் நான் வைத்திருப்பதே இல்லை. எனக்கு இந்த உலகம் என்பது ஒரு பொருட்டும் அல்ல. இதிலே இரகசியம் காப்பாற்றி விவரமாக பிழைத்து கொள்ள வேண்டும் என்கிற எந்த இலக்கும் எனக்கு இல்லை. காரணம், என்னுடைய வாழ்வு ஒரு திறந்த புத்தகம். பலருக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு நூல். ஆகவே என் வாயினாலே நான் என்னுடைய சுகதுக்க அனுபவங்களை ஒரு சாட்சியாக இருந்து சொன்னால் இதை கேட்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். பலருக்கும் இந்த அனுபவங்கள் சின்ன சின்ன துன்பங்களுக்கெல்லாம் துவண்டு போய் என்னிடம் வருகிறவர்கள் கணக்கில்லாதவர்கள். இந்த ஜோதிடத்துறையில்
என்னுடைய அரை நூற்றாண்டு அனுபவத்தில் நான் பார்த்தது கொஞ்ச நஞ்சமல்ல. அவர்களுக்கு உண்மையான துன்பமும் போராட்டமும் எப்படி என்பதை தெரிந்திருக்கவில்லை. இவை மிகச்சிறிய பகுதி. இவை இவ்வாறு இருக்கட்டும். இந்த நிலையில் நான் வாசியோகம் எல்லாம் செய்து ஒரு 3/4 பகுதி தொலைவு தாண்டி இருக்கும்போது என்னுடைய தந்தையின் தவப்புதல்வர்கள் அவர்களுடைய உல்லாச வாழ்வுக்கு நான் இடையூறாக காலையில் எழுந்து வாசியோகம் செய்வது போவதெல்லாம் இடையூறாக இருந்தது என்று வெளியூரில் இருந்த என்னுடைய பெற்றோர்கள் தந்தையிடம் சொல்லி என்னை அங்கு திருநெல்வேலிக்கு அழைப்பதற்கு முயற்சி செய்து ஒருவன் அது ஒரு சதி செயலாகவே செய்தான். என் தந்தைக்கு பொதுவாக சிந்திக்கும் திறன், ஆய்ந்தறியும் திறன் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுவே சட்டம் என்று செயல்படக்கூடிய ஒரு மனிதர். ஆகவே உடனடியாக நீ அந்த ஊரை விட்டு விலகி இங்கு வர வேண்டும் என்று அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போல போட்டார். நான் இவர்கள் இவ்வாறு சொல்லும் முன்பாக எத்தனையோ தந்தைகளை, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, தந்தை எத்தனை எத்தனை தந்தையோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பெண்டிரத்தனை எத்தனை பெண்டிரோ, உன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ மூடனாய் யாரும் அறிந்திலேன் என்று இந்த ரகசியங்களெல்லாம் விளங்கி இருந்த காலம். இவர் இந்த பிறவிக்கு இந்த உடம்பை கொடுப்பதற்கு ஒரு கருவியாக இருந்தார். ஜோதிட சாஸ்திரம் தந்தையினுடைய அனுமதி துறவு செல்வதற்கு அவசியம் என்று கூறவில்லை. தாய்தான் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர தந்தையின் அனுமதிக்காக காத்திருக்க தேவையில்லை என்பது சாஸ்திர பிரமாணங்கள் இருக்கிறது. ஆகவே நான் அவற்றை மதிக்காமல் தான் துறவு சென்றேன். முழு நிலை பெற்ற பிறகு நான் செல்லவில்லை. முழு நிலைக்கு இன்னும் சற்று காலம் இருக்கிறது. என்னை அவ்வாறு இருக்க விட்டிருந்தால் நான் இருந்த இடத்திலே பரிபூர்ண நிலையை பெற்றிருப்பேன். அந்த வெண்ணெய் திரண்டு வருகிற நேரத்தில் தாழி உடைந்தது போல இந்த செயல் நடந்தது. நான் உடனடியாக துறவு மேற்கொண்டு வட தமிழ்நாட்டில் அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட தொலைவு போவது, கால்நடையாக இமாலயம் வரை சென்று விடலாம் என்ற ஒரு குறிக்கோளில் சென்றேன். இவையெல்லாம் காலம் கடந்து விட்டது என்றாலும் இதற்கென்று ஒரு தனியாக இன்னும் ஒரு தொடர் பேசுவது கடினமாக இருக்கும். ஆகவே இவ்வாறு சென்று சில காலங்கள் ஆகிறது. என்னுடைய தாய் மரணப்படுக்கையில் இருப்பது எனக்கு அடிக்கடி தெரிந்தது. தாயினுடைய மரணத்திற்கு காரணமாகிவிட்டால் மிகப்பெரிய பாவச்சுமையை ஏற்க வேண்டும், அது பெரிய துன்பத்தை இழுத்து வந்துவிடும் என்று நான் மீண்டும் என்னுடைய தாயின் அனுமதி பெற்று வந்துவிட வேண்டும் என்று நான் முயற்சி செய்து நான் என்னுடைய பாதையை திருப்பினேன். திரும்பி இந்த பகுதிக்கு வரத் தொடங்கினேன். ஆனால் இந்த உலகில் சாதாரண மனிதர்களைப் போல் என்னால் வாழ முடியாது என்பது எனக்கு 100க்கு 100 தெரியும். இந்த உலகின் எந்த வித்தைகளையும் நான் அறிந்திருக்கவில்லை. இந்த உலகில் எந்த ரசனையும் இறைவன் எனக்கு வழங்கவில்லை. இளமையிலேயே ஒன்றாக பிறந்தவர்கள் சத்துருக்களாகவும் தினந்தோறும் உள்ள அனுபவங்கள் சிறை தண்டனையிலும் கொடுமையாகவும் எனக்கு அமைந்த காரணத்தால் இந்த வாழ்க்கையில் விருப்பு என்பது இம்மியளவும் இல்லை. வாழ வேண்டும் என்ற எண்ணம் பல பிறவிகளாக இல்லை. என்னுடைய இலக்கு ஞானம் என்ற ஒன்றே இருந்தது. ஆகவே இது இரண்டில் எது தாயினுடைய மரணத்திற்கு காரணமானால் வருகிற பாவம், ஆனால் இந்த உலகில் சென்று மாட்டிக்கொண்டால் இங்கு நம்மால் இயல்பாக வாழ முடியாது. ஆகவே இந்த உடலை விட்டுவிடலாமா என்ற நினைவு என்னை ஆட்கொண்டது. இதனால் சில தினங்கள் போராட்டமான மனநிலையில் நான் இருந்தேன். மிக கடுமையான ஒரு போராட்ட நிலை. அந்த நிலையில் எனக்கு ஏற்பட்டது, இது தாயின் மரணத்திற்கு நாம் காரணமானால் மிகப்பெரிய துன்பம், அதுவும் செய்ய முடியாது. ஆனால் உயிரை விட்டு விடுவது என்பது ஒரு சத்திரியனுக்கு அழகல்ல, கோழைத்தனம் என்பது ஒன்று இருக்கிறது. சத்திரியன் போர்க்களத்திலே உயிர்விட வேண்டும், நீதி நியாயங்களுக்கு போரிட்டு உயிரிட வேண்டும். தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுதல், ஆத்மஹத்தி செய்தல் நியாயமானதல்ல என்ற அறிவும் தடுக்கிறது.
ஆனால் இவ்வாறு இருக்கிற எதிர்கால சூழ்நிலையை விட உயிரை மாய்த்து விடுவதே உத்தமம் என்று ஒரு வழியாக முடிவுக்கு வந்தேன். அவ்வாறு வந்தபோது நான் இறந்தது தெரிந்தால் என் தாயாருக்கு முடிவுக்கு அதுவே காரணமாக போய்விடும். இறந்து போனான் என்றால் என் தாய் அவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு மனநிலை பெற்றவர். என்மேல் ஒரு தனிப்பட்ட ஒரு கரிசனம் அவருக்கு எப்போதும் உண்டு. 4-5 குழந்தைகள் இருந்தாலும் ஒருவன் இறந்து விட்டான் என்றால் என் தாயும் உயிரை விட்டு விடுவார். இவையெல்லாம் ஜாதக ரீதியாகவும் உள் உணர்வாலும் உணர்ந்து கொண்ட நான் இருதலை கொள்ளி எறும்பாக மிக துன்புற்றிருந்த ஒரு நேரம். இப்போது மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பேசுகின்ற இந்த மலைப்பகுதியில் தான் நான் வந்து மாட்டினேன். இந்த மலையில் ஏறி அருணகிரிநாதரைப் போல் உயிரை விட்டு விடலாம் என்பது என்னுடைய தீர்மானமாக இருந்தது. 3 நாள்களுக்கு மேல் இதை நான் ஆய்வு செய்து ஒரு வழியாக மலை மேல் ஏறிவிட்டேன். அவ்வாறு ஏறினாலும் கொதித்தால் உயிர் போகுமா, இடைவெளியில் ஏதேனும் பிழைத்து விட்டால் அது மிகப்பெரிய தொல்லை என்றெல்லாம் ஒரு 3-4 நாள்கள் இதற்காக நான் சிந்தனை செய்திருக்கிறேன். பிறகு எத்தனையோ முறை இந்த மதுரையில் அந்த திருப்பரங்குன்றம் மலையை கடந்து செல்லும் போது முருகனுடைய படை வீடு. ஆனால் எனக்கு அது மரணத்திற்கான வாயிலாக இருந்தது. வருடங்கள் 55 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இறுதியாக ஆத்மஹத்தி செய்வது என்பது நமக்கு அழகல்ல. வருகின்ற மிகப்பெரிய துன்பத்தை இந்த பிறவியில் சந்தித்தே ஆக வேண்டும், போராடி தீர்த்து விடுவோம் என்ற முடிவில்தான் என்னுடைய தாய் மரணமடைந்து விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் நான் மீண்டும் வந்து இந்த உலகியல் விவகாரங்களுக்குள் மாட்டிக்கொண்டேன். அன்று எனக்கு பின்னால் நான் என்னுடைய ஜாதகங்களை சிந்திக்கும் போது அன்று எனக்கு சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம தினத்தில் சந்திரனோடு செவ்வாய் இருந்து சனியும் பார்க்கிறார். மரணம் 99% ஊர்ஜிதமான நேரம். ஜாதக திசா புத்தி அந்தரங்கள் என்று அனைத்தையும் கணக்கீடு செய்தால் ஒரு நூல் இழையில் என்னுடைய மரணம் அன்று மாற்றப்பட்டது. அதாவது அதை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவுதான். அந்த நிலையில் முருகப்பெருமான் அதே திருப்பரங்குன்றம் மலையில் என்னை அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றினார். அந்த குன்றிலிருந்து உயிரை மாய்க்க வேண்டாம் என்று கழுகுமலை குன்றிலே எனக்கு ஞானத்தை வழங்கினார். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.